ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பசுமாடு வந்து லாபமாக நஷ்டமா எப்படி 10 மாடு வந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மாடு வந்து எத்தனை இருக்குது, எத்தனை மாடு வந்து சனியாக இருக்குது, எத்தனை மாடு வந்து கன்று போட்டிருக்கு, அண்ட் வந்து என்ன சொல்கிறது, என்ன தீவனம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பூசா தீவனம் எல்லாமே வந்து ஆக்சுவலாக இந்த வைக்கோல் வந்து போடுவோம். வைக்கோல் வந்து நம்ம லேண்ட்லேயே வந்து நெல் விளையும் போது வந்து வைக்கோல் வரும். வருஷத்துக்கு வந்து ஒரு 100 கத்தை பில்லு வரும். ஸோ 100 பில் வந்தது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து கடையில் தான் வாங்கணும். இப்போ வந்து நாங்கள் 10,000 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து லாபமா நஷ்டமா அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்போ வாங்கணும் அப்படின்ற மாதிரி, வைக்கோல் வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அதுக்கு தீவனம் வந்து நாங்கள் வந்து பூசா தான் கொடுப்போங்க. ஸோ பாருங்கள், பூசா வந்து எஸ்கேஎம் தான் கொடுப்போம். பால் கறக்கிற மாடாக இருந்தாலும் சரி, பால் கறக்காத மாடுங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா பால் கறக்கிற மாடுங்களுக்கு வந்து நைஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நைஸ் இந்த டைம் எடுக்கல, அண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து இது எஸ்கே மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த தீவனம் வந்து கொடுத்தா நல்ல பால் விடுதான்னு கேட்டிங்கன்னா நல்ல பால் கொடுக்குதுங்க. அதுவும் இல்லாமல் மாடுமே இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் நிற்கிற ஸ்டேஜ்ன்றதுனால தான். ஸோ மாடு வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ பில் வந்திருக்கு அண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, லாபமா நஷ்டமா, ஒரு மாதம் பில்லு வந்து எவ்வளோ வரும், அண்ட் வந்து எவ்வளோ வந்து நம்ம மாட்டுக்காக தீவனம் வாங்குவோம், பூசா வாங்குவோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து கழனிக்கு பிடிச்சிட்டு போயிடுவோம். கழனி பாருங்கள் மேலே இருக்குது. ஆக்சுவலாக சோளத்தட்டு வந்து மக்காச்சோளம் வந்து விதைச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாள் வந்து பிடிச்சிட்டு போவோம் கழனிக்கு, ஒரு நாள் வந்து பிடிச்சிட்டு போக மாட்டோம். என்ன ரீசன்னா, ஆக்சுவலாக நாங்கள் மல்லி தோட்டம் வச்சுருக்கிறதுனால அது வேலையை இப்போ ஒரு 20 நாளைக்கு மேலே பூ வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து ஆள் இல்லாததுனால நிறைய ஆள் வராங்களா. ஸோ பூ பறிச்சுட்டு அவங்க கூட பூ பறிக்கிறதுக்கு டைம் சரியாக போயிடுது. ஸோ மாடு வந்து கல்லில் கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஆள் இல்லைன்னா பார்க்காம ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, கழட்டுட்டு போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வீட்டானே வந்து கட்டி வச்சுட்டு நிழலில் மரத்தடியில் இப்போ இந்த மாதிரி பூசா போட்டு வைக்கோல் தான் போடுவோம். வேலை இல்லாத டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைக்கோல் தட்டு, அப்புறமா தீவன தட்டு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அறுத்துட்டு வந்து போடுவாங்க. ஸோ தட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பால் விடுங்க. மாடுகளை பொறுத்த வரைக்கும் பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து பச்சை தீவனம் கொடுக்கணும். மக்காச்சோளத்தட்டு, சோளத்தட்டு, தீவனம் தட்டு, இந்த மாதிரி பச்சை தீவனங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பால் விடுங்க. ஸோ அதுதான் ஒரு பெனிஃபிட். நல்ல பால் வீடும் லாபமும் வருங்க. ஸோ லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் வந்து மாட்டுக்கான முதலீடு வந்து இப்போல்லாம் மாடுங்க பார்த்திங்கன்னா 1,00,000, 50,000, 1,50,000, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது 80,000, 90,000லாம் சொல்கிறாங்க. ஒரு மாடு வந்து 20 லிட்டரு கறக்குது, 15 லிட்டரு கறக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாடு கறக்குங்க, அதுக்கான தீவனம் கொடுக்கணும். அது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாட்டுக்கான முதலீடு வந்து ரொம்ப போட வேண்டாம். ஸோ லாபம்ன்றதை விட நாங்கள் வந்து ஒரு டைம் ஒரு மாடு வாங்கினோம். ஸோ அது வந்து டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். மாடு வந்து ஒரே ஒரு மாடு தான் வாங்கிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10 மாடு பக்கம் வச்சுருக்கோம். ஏன்னா 2018 தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மாடு வாங்கினோம். அது வந்து ஆக்சுவலாக 2 மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சு. ஸோ அந்த 2 கன்றுக்குட்டி வந்து 2 மாடாயிடுச்சு. ரெண்டு மாடு வந்து அது 2 கன்றுக்குட்டி போட்டது. ஸோ ஓவராலாக வந்து நாங்கள் 2021 ஒரு மாடு, கொரோனா டைமில் வந்து ஒரு மாடு வாங்கினோம். அதுதான் அந்த கருப்பு வெள்ளை மாடு பாருங்கள். இந்த மாடு தான் நாங்கள் 2021 வந்து வாங்கினோம். ஸோ இது வந்து நல்ல பால் விடுதுங்க. இந்த மாடு மட்டுமே ஒரு டைம் காலையில் மட்டுமே 9 லிட்டரு கறக்குது. சாயந்தரத்தில் ஆக்சுவலாக ஒரு 8 லிட்ரு, மேக்ஸிமம் ஒரு 17 வந்து வருது, 17 லிட்ரு 14 லிட்ரு வருது மேக்ஸிமம். ரேட் வந்து இது எவ்வளோ அப்படின்னா 45,000 ரூபாங்க அந்த மாடு. நாங்கள் வந்து 2 மாடு தான் முதலீடு போட்டு வாங்கினோம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு 2018 வாங்கினோம். அப்புறம் ஒரு 3 வருஷம் சும்மா தான் இருந்தேன். கொரோனா டைமில் எல்லாம் லாக்டவுன் இல்லையா, அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸோ சும்மா தானே இருக்கோம், சரி ஒரு மாடு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாடு தாங்க வாங்கினது. ஸோ இந்த மாடோட ரேட் வந்து அப்போ எவ்வளோ அப்படின்னா 45,000 ரூபா. ஸோ 45,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஆக்சுவலாக அந்த மாடு வந்து பாருங்கள், இந்த கன்றுக்குட்டி போட்டது, இந்த கன்றுக்குட்டி தான் மாடாயிடுச்சு. ஸோ இது வந்து இவங்களும் ஆக்சுவலாக தாய் பிள்ளைங்க, அம்மா பிள்ளைங்களாம் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அந்த கருப்பு வெள்ளை மாடு வாங்கினோம் இல்லையா, அந்த ஜெர்சி மாடு வந்து ஜெர்சி மாடு ஒன்று வாங்கினோம், ஹெச்எப் ஒன்று வாங்கினோம். ஸோ இதுதான் ஹெச்எப்பில் வந்து இந்த கருப்பு வெள்ளையில் இது ஒன்று. ஆக்சுவலாக அந்த ஹெச்எப் வாங்கின மாடு இல்லையா 45,000, அந்த 45,000 மாடு போட்ட கன்றுக்குட்டி தாங்க இந்த மாடாயிடுச்சு. இந்த மாடு ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்குது, இப்போ அந்த மாடு ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்குது. ஓவராலாக அவங்க ஃபேமிலி வந்து 4 பேர் ஆகிட்டாங்க. அடுத்து இன்னொரு மாடு வந்து சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாடு வந்து வாங்கினதுனால ஃபஸ்ட்டு வாங்கினது அது 2 மாடாச்சு. அந்த 2 மாடு இன்னும் 2 கன்றுக்குட்டி ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து 5 பேர் ஆகிட்டாங்க. அவங்க 5 பேர், இவங்க 4 பேர். ஓவராலாக வந்து இப்போதைக்கு 9 பேர்
பேர் இருக்காங்க. அண்ட் வந்து 2 பேர் வந்து சனையாக இருக்காங்க. ஆக்சுவலாக 2 மாடு சனையாக இருக்குது. 2 மாடு கண்ணுக்குட்டி போட ஆக்சுவலாக கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக வாங்கினதோடைய ஃபஸ்ட்டு மாடு வாங்கினோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு மாடு வாங்கினோட ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி இதுதான் மாடாயிடுச்சு. ஸோ மாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு. அம்மா வீட்டார் வந்து ஒரு 1.5 லட்சம் பக்கம் வந்து மாடு வாங்கினாங்க. அது மிகப்பெரிய லாஸில் போய் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ மாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலிமா வாங்குறது பெஸ்ட்டு. மார்க்கெட்லலாம் கொஞ்சம் சந்தைகளில் நிறைய விலை பிடிச்சி என்ன சொல்கிறது மடிக்கட்டிலாம் விற்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் நிறைய வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது என்னென்னா, நல்ல மாடு நல்லா பால் கறக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஹெச்எப் ஒரு ஜெர்சி வாங்கினோம். ஹெச்எப் வந்து எவ்வளோ அப்படின்னா 75,000 ஜெர்சி வந்து 65,000ங்க. ஸோ ஓவரால் 1.30 பக்கம் வந்துச்சு. 1.30 வாங்கி என்னாச்சு அப்படின்னா, சுத்தமாக ஆக்சுவலாக இப்போ 1 லிட்டர் கூட பால் கறக்குதான்னு கேட்டால் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் சொல்லப்போனால் கண்ணுக்குட்டி போட்டு ஒரே மாதத்தில் படுத்துருச்சு. படுத்து எழவே இல்லை. அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அதுக்கே ஒரு 10,000 மேலே செலவு பண்ணியிருப்போம். டெய்லி வந்து இன்ஜெக்ஷனு அப்புறமா குளுக்கோஸ் எல்லாம் போட்டு. ஸோ மாடுங்க வந்து நிறையா முதலீடு போட்டு வாங்குறத விட இது மாதிரி ஒரு மாடு வாங்கிட்டு இத்தனை மாடு டெவலப் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக மாட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு டைம்ன்றது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வருஷம் ஒரு மாடு வாங்கினோன்னா அந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டு அந்த மாடு கண்ணுக்குட்டி வந்து நல்லா வளர்ந்து அது மாடாகிறது கொஞ்சம் லேட் எடுக்கும், டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த கண்ணுக்குட்டிங்க தான் ஆக்சுவலாக போட்டது. ஆல்ரெடி அப்டேட் பண்ணின்னுக்கிறேன் இவங்களோட பர்த் வீடியோலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க பிறந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் வந்து பாருங்கள், இவங்களாம் ஆக்சுவலாக ஓரளவு 9 பேர் இருக்காங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முதலீடு வந்து 1-2 மாடு வாங்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணுறது நல்லது. ஒரு சிலர்லாம் ஒரு வருஷம் 6 மாதம் பார்க்குறாங்க, உடனே மாற்றுறாங்க. அது ஒரு டைம் நல்லா வரும், ஒரு டைம் நல்லா வராது, லாஸ் ஆகி போயிடும். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரே ஒரு மாடு வாங்கிட்டு அதுக்கான என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இத்தனை மாடு கொண்டு வரது தான் நல்லது. ஸோ நம்ம 10 மாடுனா 10 மாடும் காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அது லாபம் வராது. லாபம் வராதுன்றதை விட நஷ்டம் ஆச்சுன்னா நம்மளால் மீண்டு வர முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். முடிஞ்ச வரைக்கும் நஷ்டம் இல்லாமல், லாபம் வரலனா கூட பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து எவ்வளோ லாபம், எவ்வளோ வந்து பால் கறக்குது, எத்தனை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பில் வருதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்யூ.